காரணமே சொல்லாம எதுக்கு சார் அடிக்கிறீங்க? வாள் என் தலைவரை ஜெயில போட வச்சிட்டான். போட வச்சது அவன் தானே. கொரியர் உன்னோடது. செஞ்சது அவன் தானே. சேர்த்துனது நீ தானே. நான் எங்க சேர்த்தேன்? அவனே சேர்ந்துட்டான். இந்த சிட்டில என் கண்ணில் படாத. சிட்டிலே யார் கண்ணிலையும் பட மாட்டேன். அந்த பங்காராஜு பார்த்தா சுற்று. அப்ப கண்ணை கொடு. போன் பண்ணடா. டேய் வாங்கடா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தாங்க தலைவரே எவ்வளவு வைப்பான். சார் கிளம்பி வாங்க, அவங்க உங்களை அடிக்க வராங்க. ஆல்ரெடி அடிச்சது தெரியுது. இப்ப அடிச்சிட்டு போனது அந்த எக்ஸ்எம்எல்ஏ கேங். அடிக்க போனது அந்த பிளாக்மெயில் பண்ண பேட்ச். என் பேக் எங்க? டே ரங்கராஜ், நீ அனுப்புன பங்காராஜனை வச்சு செஞ்சிட்டு இருக்கான்டா. உட வச்சு சேர்த்துக்காக தாண்டா அந்த பங்காராஜ உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். ஏய், அந்த பங்காராஜ பத்தி உனக்கு தெரியாது. அவன் யார்கிட்ட வேலைக்கு சேர்ந்தாலும் சேர்த்தவனுக்கு மூச்சு விடாத அளவுக்கு விழுந்துகிட்டே இருக்கும். அதான்டா அவன் ஜாதகம். அந்த விஷயம் எல்லாம் தெரியாம தான்டா நான் அவனை வேலைக்கு சேர்த்தேன். ஏண்டி கல்யாணி, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, என்ன வர சொல்லியிருந்த. வீட்டுக்கு போய் பார்த்தா உன்னையவே ஆள காணோம். அப்புறம் ஏண்டி என்ன வர சொல்லியாங்க? பாரு, உனக்கு சம்பளம் கொடுக்கறது பத்தாதுன்னு இதுவரை எனக்கு பனிஷ்மெண்ட். ஏன்டா வண்டி வருது பாருங்க. பெயின் கில்லரே அதிக டோசேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் குறையல. நேத்துதான் எம்ஜி அதிகரிச்சு இன்னொரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படின்னா என் மேல இருக்க பகையால அவனை என்கிட்ட அனுப்பி வச்சியா? பின்ன என்னடா ரெக்கார்ட் பண்ண கிரிக்கெட் மேட்ச டிவில போட்டு லைவ் மேட்ச்னு பொய்யா புழுவி பெட்டிங்ன்ற பேர்ல என்கிட்ட இருந்து பொய்யா பணத்தை சுருட்டுனல, அதுக்கு தாண்டா அனுப்பி வச்சேன். உனக்கும் யார் மேலாச்சும் பகை இருந்துச்சுன்னா அவங்கிட்ட அனுப்பி வைடா. இவனை யார்கிட்ட அனுப்புறது? என்னடா நாரதா, எப்படி இருக்க? நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன? என்ன நான் சொல்றது உண்மைதானே? உனக்கு பிறந்த பிள்ளைங்கள ஒன்ன மாதிரியே இருக்காம. முட்டாப்பு முட்டை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் விளங்காத வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா பளிச்சுன்னு இருக்குடா. உன் ஷோரூம்ல இருக்க கார் மாதிரி. அப்படி பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு காரணம் என் கிட்ட அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் பாரு. ஆனா அவன் என் கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். நான் இங்க இருந்தா இருட்டுல இருக்க மாதிரி இருக்கு, நான் சென்னைக்கு போயிட்டா என் வாழ்க்கை வெளிச்சமாயிடும்னு. உடனே கரடி மாதிரி இருக்க ஊன் ஞாபகம் வந்துச்சு. அதான் உடனே போன் பண்ணேன். அனுப்பி வைடா, நான் பாத்துக்கிறேன். அவனே உன்னை பாத்துப்பான். வச்சிடுறேன். சார், இன்னொரு ஷூவை காணும். இவ்வளவு நேரம் தலையில அடிச்சுட்டு இப்பதான் எங்கேயோ போட்டேன்ப்பா. எனக்கு அதுல நிறைய வேலை இருக்கு. இப்படி வந்து உக்காரு. ஓகே சார். நான் அந்த பிசினஸை விட்டுட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறேன். நீயும் இந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு போயிடு. சென்னைக்கு போயிட்டு இந்த அட்ரஸ்ல இருக்க விளங்காதவனை பாரு. அட்ரஸ் பத்திரம். நான் தான் அட்ரஸ் இல்லாம போறேன். அப்படின்னா சென்னை முழுக்க திருடங்க இருப்பாங்க நீங்க வீட்டுல சொல்லிருக்காங்க. திருடங்க இருந்தாலும் உன்னை பத்தி தெரியாதவங்களுக்கு அது மேட்டரே இல்ல. இதுதான் கண்டென்ட்ல இருக்க ஸ்டேட்மெண்ட். கிளம்பு. ப்ளீஸ் கம் சார். இது இன்னைக்கு தான் ஹாங்காங்ல இருந்து இம்போர்ட் ஆயிருக்கு சார். அந்த பெட்டிங் மணிய ஹாங்காங்ல இருந்து இங்க எப்படி வர வைப்பீங்கன்னு அது மட்டும் யாருக்கும் தெரியல சார். Just 9,900 only, sir. I'll take it. ஆல் ஒரிஜினல் சார். பாப்பா, pure gold and diamonds. இமீடியட்டா அதை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துரு. அது வரைக்கும் பார்த்து பத்திரம். இது நான் இருக்கிற வீடு. இங்க வர எவனுக்கு தைரியம் இருக்கு? பொக்கிஷத்தை பார்த்தா அப்பாவியா இருந்தாலும் அவனுக்கு ஆசை ஏற்படும். அதே மாதிரி ஒரு கையால் ஆகாத வீரனா மாத்தோம். சார் 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 சார், இந்த பேப்பர்ல அட்ரஸ் எங்க சார் இருக்கு? இந்த பேப்பர்ல இங்க. நம்ம ஆளுக்கு கொஞ்சம் தெனாவட்டு அதிகம்தான். இந்த ஊர்ல என்ன எத்தனை பேரை இப்படி பார்க்கணுமோ. நம்ம ஆளுங்களுக்கு தெனாவட்டு மட்டும் அதிகம் இல்ல, அழகும் ரொம்ப அதிகம்தான்.
கீதா மேடம், இந்த ட்ரெஸ்ல நீங்க ஜஸ்ட் மிஸ் ஆன மிஸ் இந்தியா மாதிரி இருக்கீங்க. எனக்கு சார்ஜ் பண்றதை விட்டுட்டு 500க்கு ரீசார்ஜ். ஓகே மேடம். மேடம் மேடம் சேஞ்ச். ஏன் அட்ரஸ் இடியட். ஆட்டோ. மேடம் 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 என் அட்ரஸ் பேப்பர். ஐயோ மேடம், மேடம் பணம் கொடுக்காம போறீங்க, எங்க போறீங்க மேடம்? மேடம் மேடம், பஸ் போகுது, சீக்கிரம் போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. டிக்கெட். என் பேக் யாரோ கட் பண்ணிட்டாங்க. பேக் திருடிட்டாங்களா? கட் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் த பஸ். திருடிட்டாங்களா? கட் பண்ணிட்டாங்க. எப்பேற்பட்ட நாடு நம்ம நாடு? நமிதாவுக்கு நயன்தாராவுக்கும் கோயில் கட்டின நாடுடா இது. சன்னி லியோன் எக்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஃப்ரீயா பார்த்து ஜஸ்ட் ஐட்டம் சாங்குக்கு 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கி பாக்குற நாடுடா இது. அப்படிப்பட்ட நாட்டுல நட்ட மத்தியானத்துல நிறைஞ்ச பஸ்ல ஒரு அழகான பொண்ணோட பேக் திருடுவீங்களாடா? கட் பண்ணிட்டாங்க. இது ட்விட்டர்ல ஹேஷ்டாக் போட்டு திட்டுற விஷயம். ஒத்துக்காத பெரிய ஆளுங்களா அவார்ட திருப்பி கொடுக்க வேண்டிய விஷயம். இத நான் அப்படியே விட்டுற மாட்டேன். சொல்லுமா, இங்க இருக்க யார் மேல உனக்கு டவுட் இருக்கு? அவன பூ மேலதான். பேச்சு பிரகாஷ் ராஜ் மாதிரி இருக்கு, பாக்க சோப்ராஜ் மாதிரி. எனக்கும் அப்படிதான் தோணுது. எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு. இவ்வளவு பெரிய அவமான பாகுபலி மிஸ்ஸஸ் தேவசானாவுக்கு கூட நடக்கல. நான் கிளம்புறேன். விடுங்கடா. எங்க போற இல்லையா? இருங்கடா, குடுக்குறேன். இந்த அவனோட பேக். சரி, நான் கிளம்புறேன். எதுக்குடா மூக்குல குத்துன? இவ்வளவு நேரம் தான் இவனுக்கு அடிச்சாங்களே, இப்ப நீ எதுக்கு அடிக்கிற? இது கட் பண்ணதுக்கு, இது நீ திருடுனதுக்கு. சிட்டில எங்க பார்த்தாலும் திருடங்க தான். அங்க பாரு, இன்னொரு திருட. என்னங்க நீங்க என்ன போய் திருடுன்னு சொல்றீங்க? டேய் ரங்கா, பங்காரம், என்னடா இப்படி பாக்குறோம்? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எப்படிடா இருக்க? ஸ்லைட்டா ஷேப் மாறின மாதிரி இருக்கு. அது இப்பதான் ஜஸ்ட் ஃபேஷியல் பண்ணேன். அப்ப இன்னும் அதே ப்ரொஃபஷன்ல இருக்கேன்னு சொல்லு. என்ன பண்றது, மம்மி டாடி பண்ணதை கண்டினியூ பண்ணணும்ல. ஆமா, எவ்வளவு சம்பாதிக்கிற? என்னடா பிளேட் செலவு, அப்புறம் போலீஸ் கமிஷன் போக 50,000 தேரும். அப்ப சாஃப்ட்வேர் சாலரின்னு சொல்லு. மத்தவங்க டாக்ஸ் கட்டணும்டா, நீ அது கூட கட்ட தேவையில்ல. சார் விடுங்க. விழுகிறதுக்காக இல்ல, நீ தப்பிச்சிருவான் தான். பஸ் போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்க. காசு கொடுங்க. ஓ சாரி. அட்ரஸ் ஹலோ மேடம், நான் போகணும். அவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன? ரொம்ப அர்ஜென்ட். சொல்லவே இல்ல. அம்மா போகடா. டே, எப்படி அடிச்சீங்க என்ன? மேடம் நிலுங்க மேடம், சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹலோ, நல்லா இருக்குடா. உங்க ரெண்டு பேரையும் பாக்குறப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ண லவர்ஸ் மாதிரியே இருக்கிறீங்க. ஹலோ, நீங்க லவ்வர்ஸா இருந்தா கிசல் அப்புறம் பண்ணிக்கோங்க, முதல்ல பணத்தை கொடுங்க. ஓ சாரி. சாரிங்க, உங்களை திருடன் நினைச்சிட்டேன். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. இருந்தாலும் அழகான பொண்ணோட பர்ஸை என்னால எப்படிங்க திருட முடியும்? தப்புடா. திருடங்கெல்லாம் இந்த அழகெல்லாம் எப்பவும் பார்க்கவே கூடாது. பர்ஸோட அழகை தான் பார்க்கணும். என்ன மேடம்? ஓகேடா, இன்னைக்கு கோட்டா முடிஞ்சது. வரட்டா? இவன் உங்க ஃப்ரெண்டா? ஆமா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஏங்க, அவன் என் பர்ஸ் அடிச்சிட்டான். பரவாயில்லைங்க, அதுல ஒண்ணும் இல்ல. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்றது என்ன, நான் காட்டுறேன், என் கூட வாங்க. எங்க? இதோ இங்கதான் இருக்கு. இதானா?